ஹாய் ஹலோ வெல்கம். இது நம்ம டிஐடி ட்ரை தமிழ் டெக் சேனல். இன்றைக்கி ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைனில் நம்மளே ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆன்லைனில் பேசிக்கான விஷயங்களை நம்மளே செய்யக்கூடிய விஷயங்களை ரெகுலராக வீடியோ போட்டுட்டு வரோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஸ்மார்ட் கார்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல வழக்கம் போல் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி சைட் உள்ளே போகணுன்னு சொல்கிறேன். கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு அதோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்றத பற்றி ஒரு பார்வை பார்ப்போம். ஸோ இதான் மின்னணு அட்டை விண்ணப்பித்தல் அந்த ஆப்ஷனு. முதல்ல என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து குடும்பத் தலைவர் அவருடைய ஃபோட்டோ, அப்புறம் குடும்பத் தலைவர் அவருடைய ஆதார், அப்புறம் அவங்க மனைவியோட ஆதார், அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 5 வயசுக்கு மேலே, அதனால் ஆதார். இன்னொரு குழந்தை 5 வயசுக்குள்ளே, அதனால் பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா கவனிச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மின்னணு அட்டை விண்ணப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல நேம் கேட்கும். ஸோ தமிழில் டைப் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டோம். தமிழில் டைப் பண்ணும்போது சேஞ்ச் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதுலேயே கூட கீபோர்டு ஆப்ஷன் இருக்கும், அதை டைப் பண்ணலாம். பட் அது லேட் ஆகும். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணிட்டு சுந்தர் அப்படின்ற பேரை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதோடைய டீட்டெயிலை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஃபேமிலி ஃபாதர் பேர் என்ன, ஃபேமிலி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பருடைய ஃபாதர் பேர் என்ன அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் என்ன அப்படின்றத டைப் பண்ணுறேன். அட்ரஸ் கூட பார்த்திங்கன்னா தமிழில் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகலைன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்லேயே போய் டைப் பண்ணி காப்பி பண்ணி போட்டுருங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா தமிழ் கீபோர்ட் பக்கத்துலேயே இருக்குது, அதை கிளிக் பண்ணி கானா பானா ஈனா ஒன்றா செலக்ட் பண்ணோம். அது லேட் ஆகும். டைப்பிங் அவ்வளோ தெரியாதவங்க பொறுமையாக பண்ணுங்கள். டைப்பிங் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை போய் பட்டன் டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, அது கேட்குற டீட்டெயிலெலாம் ஃபில்அப் பண்ணுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு இது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன்லாம் ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மொக்கெல்லாம் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்ன விஷயமோ அதை மட்டும்தான் கற்றுத்தரேன். ஸோ டெக் சேனலில் நம்ம சிம்பிளாக என்ன விஷயமோ அதை தான் நான் ஈஸியாக கற்றுத்தரேன். அவ்வளோவா கம்ப்யூட்டரில் நாலேஜ் இல்லாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் அட்ரஸை வந்து நான் டைப் பண்ணுறது இங்கிலீஷில் அடிக்கிற தமிழில் வருது. அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ நேதாஜி குறுக்கு தெரு அப்படின்னு டைப் பண்ணுற வருது. ஸோ பேசிக்காக நிறைய விஷயம் தெரியாதவங்க பொறுமையாக பாருங்கள், எப்படி பண்ணுறேன்னு பார்த்து கற்றுக்கங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க இதை ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய ஸ்பீச் தெளிவாக இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு சென்னை அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு சென்னை அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறேன், பதிவிறக்கும்னு சொல்லிவிட்டு குடும்பத் தலைவர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். அது அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய அந்த ஸ்மார்ட் கார்டு டிபார்ட்மெண்ட் எந்த மாவட்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் மதுரவாயில்ன்றதுனால தென் சென்னை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து மதுரவாயில் மண்டல வட்டம், அப்புறம் வந்து அதில் கிராமம் இது அப்படின்றது மதுரவாயில் சூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நல்லா ரெஃபர் பண்ணி யாரையாவது கேட்டுட்டு பண்ணுங்கள். அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டோட தாலுக்காவே இதுக்கு வரும்னு சொல்ல முடியாது. டிஸ்ட்ரிக் வேறு இருக்கும். இந்த டிஎன்பிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு டிபார்ட்மெண்ட்டோடைய இடம் வந்து வேறு இடமா இருக்கும், அந்த தாலுக்காவில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதை வந்து ரொம்ப கவனமாக யாராவது கேட்டு பண்ணிக்கிங்க. ஒன்றும் இல்லை, ஃபோன் நம்பர் காப்பி பண்ணுறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபோன் நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு மெசேஜ் வரும், கார்டு வராதது எல்லாமே வந்து மெசேஜ் மூலயமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் மெயில் ஐடி கொடுத்துருந்தா மெயில் ஐடியிலையும் வரும். பட் மெயில் இப்போ ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை. ஸோ ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ப்ளஸ் வந்து மாவட்டம் நம்ம கிராமத்தை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ உறுப்பினர் சேர்க்க போகிறேன். குடும்பத் தலைவரோட டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருந்தாலும் முதல்ல இருந்து குடும்பத் தலைவரோட டீட்டெயிலை யார் யார் இருக்காங்களோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அட்டை என்ன மாதிரி அட்டை வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். அரிசி அட்டை, அதுக்கப்புறம் கேஸ் பில் அப்லோட் பண்ணோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேஸ் பில் எரிவாயு அட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கேஸ் பில் அப்லோட் பண்ணோம். வெற்றிகரமாக அப்லோட் செய்யப்பட்டது. அது ஒவ்வொரு மாதிரியும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எந்த ஜேபேக் ஃபைலாக இருந்தாலும் அது 1 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ உறுப்பினர் சேர்க்கன்றதை கிளிக் பண்ணிவிட்டு குடும்ப உறுப்பினர் விவரம் வந்து ஒவ்வொன்றா டைப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சுந்தர் அவருடைய பேர் தமிழில், அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, அவர் பாலினமான பெண்ணாக செலக்ட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணுறாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ ஆதார் நம்பரோ எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஸோ தேசிய இனம் வந்து இந்தியன், குடும்பத் தலைவர் அவர் தான். ஸோ அவருடைய தொழில் என்னென்னு போடுறேன். வருமானம் வந்து மினிமம் 1 lakh போட்டுக்கோங்க, அது நல்லது. ஸோ மாத வருமானம் 10,000 போடுறேன். அவருடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன். மொபைல் நம்பர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆதார் நம்பர் டைப் பண்ணுறேன். இது ஆதார் நம்பர் நீங்கள் வேறு ஒரு ஸ்மார்ட் கார்டில் லிங்க் ஆகியிருந்தால் கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணால் தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணாமல் தெரியாமல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் கொடுக்கும்போது இப்போ இந்த ஆதார் கார்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பதிவேற்று கொடுக்குறேன். பதிவேற்று கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே கமெண்ட் வரும், வெற்றிகரமாக கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது வந்துச்சுன்னா ஓகே. இப்போ குடும்ப உறுப்பினர் சேர்க்கன்னு கொடுக்கும்போது எதுலையுமே சேரலைன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்படி சேர்ந்துருந்ததுன்னா இந்த இடத்துல காமிச்சிடும், அப்புறம் அப்ளை பண்ண வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கவனமாக இருங்க. அடுத்து அவங்க ஒய்ஃப் அப்லோட் பண்ண போகிறேன். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் சேர்க்க அவங்க மிஸ்ஸஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க பேரை டைப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்க 4 மெம்பரையும் நான் வந்து டைப் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அது சொல்லிடுறேன். பேர் வந்து தமிழில் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும், பாலினம் கரெக்டாக இருக்கணும், அப்புறம் இந்தியன், அப்புறம் அவங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆதார் நம்பர் டைப் ஒன்றும் இல்லை, அவங்க சுகாஷினின்ற பேர் அதை வந்து டைப் பண்ணுறோம். ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அந்த அவங்களுடைய ஆதாரை வந்து அட்டாச் பண்ணணும். அதோடைய ஸ்கேன் காப்பி வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேட் ஆஃப் பர்த் போடுறேன். அடுத்தது உறவு முறை. முக்கியமானது உறவு முறை தான். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத் தலைவர் வந்து நம்ம ஃபேமிலி ஹெட்டுன்னு போட்டோம். அவருக்கு இவங்க யார்? ஸோ இப்போ அவர் ஹஸ்பண்ட்றதுனால இவர் ஒய்ஃப்ன்றதுனால உறவு முறை செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே முக்கியம். அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ணுறதே வந்து நமக்கு 30 நாள் 40 நாள் கழிச்சு தான் தெரியும். அதனால் எப்போயுமே பண்ணும்போது கவனமாக பண்ணிவிடுங்க. ஒரு முறை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய்ஃப் இதை அப்லோட் பண்ணி உறுப்பினர் சேர்க்கன்றதை இங்கே கிளிக் பண்ணணும். நிறைய பேர் கீழே கிளிக் பண்ணாமல் அடுத்த ஆப்ஷன் போயிடுவீங்க. அதனால் கவனமாக வந்து உறுப்பினர் விவரம் சேமிக்க அது கிளிக் பண்ண பாருங்கள். நானே கிளிக் பண்ணாமல் கீழே போகிறேன். ஸோ கவனமாக பண்ணுங்கள். அடுத்து இன்னும் 2 பேரும் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து அவங்க முதல்ல பெரிய பாப்பா பொண்ணு மிஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க நேமை டைப் பண்ணுறேன். இது நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். உங்களுக்கு பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸ்மார்ட் கார்டில் என்னென்ன டீட்டெயில் வேணும், என்னென்ன அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்னன்றது இதுக்கு முந்தின ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோவுடைய கமெண்ட் மேலே தரேன். நீங்கள் அதை முதல்ல பார்த்துட்டு அதோடய வாய்ஸ்லாம் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாராவது டவுட் கேட்டால் கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுறேன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னா ஒரு அப்ளிகேஷன் உங்களால் ஃபில்அப் பண்ண முடியும்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி போயிடுங்க. இல்லை நான் முதல்லேருந்து எல்லாமே தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி இல்லை என்ன நான் டைப் பண்ணுறோன்ற முழுசாக நீங்கள் கவனிங்க. நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இந்த ஒரு 14 நிமிஷம் இது வரதுனால ஒன்றும் நம்ம டைம் வேஸ்ட்டாக போகிறதில்ல. கற்றுக்கிறது என்றைக்குமே வந்து கவனமாக கற்றுக்கணும். ஸோ அதனால் பொறுமையாக வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது நான் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் 2-3 அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது. ஸோ 3 பேரை நான் ஆட் பண்ணிவிட்டேன். 4வது தான் ஆட் பண்ண போகிறேன். வேணா அது மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து குடும்ப உறுப்பினர் சேர்க்க அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் இப்போ நான் வந்து பையன் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதனால் மிஸ்டர்னே செலக்ட் பண்ணிக்கிறேன்.
மேரேஜ் ஆனவங்களாம் மிஸ்ஸஸ்ஸு, லேடிக்கு மேரேஜ் ஆகணும்னா மிஸ் தெரியும்ல, அது ஒன்று மட்டும் விட்டுறாதீங்க, கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. ஸோ பாப்பா பேர் தம்பி பேரை டைப் பண்ணிவிட்டேன், அது தமிழாக்கம் வரணும், அதில் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போய் டைப் பண்ணுறேன். உங்கள் நெட்டு ஸ்பீடாக இருந்தால், ஸ்மார்ட் கார்டு சர்வர் ஸ்பீடாக இருந்தால் அதுவே ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். பட் அதெல்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போய் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்து ரொம்ப முக்கியம். கவனமாக இயரு, மந்த்து ப்ளஸ்ஸு டேட்டு இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பாலினம் ஆனா பெண்ணா செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேசிய இனம் இந்தியன், உறவு முறை வந்து மகன், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. தொழில் வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட்டு, மாத வருமானம்லாம் கிடையாது. மொபைல் நம்பர் அப்பா நம்பரே கொடுத்துருங்க. அவருக்கு ஆதார் கிடையாது, இம்பார்ட்டன்ட். ஆதார் கிடையாது. 5 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா ஆதார் தேவையில்லைன்னு போட்டிருக்கு. 5 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஆதார் வேணும் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. ஸோ பாப்பாவுக்கு 3 வயசு தான் ஆகுது, அதனால் பர்த் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது வந்துச்சா, அதுக்கு வந்து அந்த கிரீன் கலர் பட்டன் குடும்ப உறுப்பினர் சேர்க்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண விவரம் சேமி அது கொடுத்துட்டேன். இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு கவனிங்க. அவங்க என்ன கேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில் நம்ம கொடுக்கணும். இப்போ 4 பேரை நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ என்ன கேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை கொடுக்கணும். இதில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீக்குக்காக கொடுத்துட்டு மறுபடியும் முதல்ல வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எரிவாயு இணைப்பு பற்றிய விவரம் அதில் போய்ட்டு கேஸ் பில்லோடைய டீட்டெயில் நான் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கேஸ் பில் இல்லைன்னா நீங்கள் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா கேஸ் பில்லை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். அந்த டீட்டெயிலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கேஸ் பில்லை போய் எடுக்கிறேன், எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு நான் முதல்ல காமிச்சிடுறேன். இது ஒன்றும் இல்லை, கன்சியூமர் நம்பர் என்ன அப்படின்றத டைப் பண்ணணும். அப்புறம் அந்த கேஸ் பில் எந்த கம்பெனி, இந்தியனா பாரதா என்னன்றது செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து எத்தனை கேஸ் இணைப்பு என்ன இருக்குது 1 இருக்கா 2 இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம இங்கே டைப் பண்ணணும். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் பேர்லேயும் இருக்கும், ஒய்ஃப் பேர்லேயும் கேஸ் இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில் இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். ஸோ அது தேவையில்லை, யாரோ ஒருத்தர் டீட்டெயில் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எரிவாயு இணைக்கப்பட்ட யார் பேரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து சுந்தர் அவர் குடும்பத்தில் பேரில் இருக்குது, அதை கொடுத்துருங்க. அப்புறம் எண்ணெய் நிறுவனத்தின் பெயர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ், அது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அது கொடுத்துருங்க. அப்புறம் எல்பிஜி நுகர்வோர் எண் அப்படின்னு ஒன்று எண்ணெய் இருக்கும் ஸ்லிப்பில், அந்த நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த எரிவாயு நிறுவனத்தின் ஏஜென்சி நேம் என்னன்றது கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த ஏஜென்சி நேமை டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எத்தனை கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, 1 2 அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதோடைய டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கணும். உறுதிப்படுத்துதல் கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய். இதில் இருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். எதாவது மிஸ்டேக் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் 1 டைம் காட்டுவாங்க. நீங்கள் எதாவது கரெக்ஷன் இருந்தால் போய்ட்டு கரெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா இதை போய்ட்டு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு கடவுளை வேண்டிக்கிங்க, பதிவு செய் முடிஞ்சு. ஸோ இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. அவங்களே போட்டாங்க. அந்த குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது 3 மந்த் ஆகும் இந்த ப்ராசஸ்ஸு. என்கொயரி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நான் விண்ணப்பத்தின் நிலை இதில் வந்து நீங்கள் மாதம் மாதம் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டது, அப்புறம் ஆவணம் சரிபார்ப்புக்கு போகும். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆல் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க. மொத்தம் 4 ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ புதிய அட்டைக்கான விண்ணப்பம் அவ்வளோதான், சிம்பிள். இதில் என்னென்ன பேர், முகவரி, டீட்டெயிலு எல்லாமே இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் எப்போயாவது உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைஸ். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக எங்கள் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, குட் நைட்.